சார் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு கவிதை எழுதுவான் சார் நல்லா. அப்போ ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கான் சார். அவன் லவ் பண்ற பொண்ண வர்ணிச்சு, "அவளும் நானும்" அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆனா இதுல என்னன்னா, இவன் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அந்த பொண்ணுக்காக தான் வர்ணிச்சு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டும் இவன் புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாது சார். இதுல வந்து நிலவின் மகள்னு பேர் வேற வச்சிருக்கான் சார் அந்த பொண்ணுக்கு. சார் நான் என்ன பண்ணேன், வீட்ல இருக்கும்போது சரி இன்னைக்கு கண்டிப்பா பேசிடணும். இந்த மாரி எல்லாத்தையும் நான் ஓப்பனா சொல்லிடணும் அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு போவேன். ம். பட் ஆனா அங்க போகும்போது என்னன்னு தெரியல சார். எனக்கு ஒரு பயம் வந்துரும். இப்போ இந்த பையன் அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டான் ஆக்சுவலாக. ஒரு புக்காக போட்டான். ஓகே, கவிதையெல்லாம் எழுதிட்டாப்ல. நீங்களாம் தோழிகள் தானே. அந்த அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதானே. உனக்காக தான் எழுதியிருக்கான், உன்னை மாஞ்சு மாஞ்சு காதலிக்கிறான், இந்த கவிதையெல்லாம் தான் நட்பின் கடமையாக தானே. ஓகே சார், நல்லா இருக்கு. நான் இது ட்ரை பண்றேன். சார் அது தப்பு சார். ஆனா உனக்காக எழுதியிருக்காங்கன்னு சொன்னா போதும். அவங்க திருப்பி லவ் பண்றாங்கன்றது ஸோ அதெல்லாம் வேண்டாம். உனக்காக எழுதியிருக்காங்கன்னு யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். நல்லதா நல்லாயிருக்கும். இருக்கும். ஆக்சுவலாக அவனே உங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசனே இதான். இந்தா புக்கை கொண்டு போய் நிலவின் மகள்கிட்ட கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான். அடப்பாவி. அவன் அடப்பாவி இல்லை, அடிப்பாவி. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறிய நீனு.